வணக்கம். என்னோட பேர் உஷா எம்எஸ்கே. என்னோட சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. மொத்தம் எங்க வீட்டில் 4 சகோதரிகள். சொந்தக்காரவங்க எல்லாம் 4 பெண் பிள்ளைகளா, 4மே பெண் பிள்ளைகளா, ஆண்கள் இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்ட சூழல்ல இருந்து வந்து ஆர்விஎஸ் கோவையில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சு அதே கல்லூரியில இப்ப உதவி பேராசிரியரா பணிபுரிகிறேன். இப்ப நான் மட்டும் படிச்சது இல்லாம என்னோட தங்கைகளையும் நான் படிக்க வைக்கிறேன். ஆண்கள் மட்டும்தான், ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் படிச்சு வேலைக்கு போய் குடும்பத்தை கரை சேர்க்கணும்ல. பெண் பிள்ளைகளாலையும் முடியும். நாங்களும் படிச்சு எங்க குடும்பத்தை நாங்க கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ. எஸ், நீங்களும் பேசலாம் ப்ளீஸ். வணக்கம், என்னோட பேர் திவ்யா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரார்பாளையன்ற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு கூலி வேலை செய்யற நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த முதல் பெண் பட்டதாரி. நான் வந்துட்டு அகரம் அறக்கட்டளை மூலமா ஃபர்ஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்த ஒரு பெண் பட்டதாரி தான். நான் அது மூலமா வெறும் தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப்க்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வெறும் தமிழ் மொழியை மட்டுமே வச்சு வெளியூர்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் இப்ப வந்து எனக்கு 5 லாங்குவேஜ் தெரியும். அது இல்லாம நான் மால்தீவ்ஸ், துபாய், சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் போயிட்டு என்னோட கரியரை வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஜாப்பனீஸ் குசைன்ல வந்துட்டு வெல் எக்ஸ்பெக்டடா இருந்திருக்கேன். இப்போ வந்துட்டு கரண்ட்லி வந்து ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட்ல கேட்டரிங் சூப்பர்வைசரா வந்தே பாரத் ட்ரெயின்ல 1 டேக்கு 1000 பேசஞ்சர் ஒரு உமனா நான் கண்ட்ரோல் பண்ணி எவ்ரிடே கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். தேங்க்யூ அகரம். எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து அகரம் மூலமா வந்து இவ்வளோ படிச்சு பேசுவேன்ற ஒரு இதுவே இல்லை. அகரமால தான் இதெல்லாம் சாத்தியமானது. அகரம் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே நடந்திருக்காது என்னோட லைஃப்ல. பெண் பிள்ளைகளை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க லைஃப் வந்து முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு எது படிப்புன்ற அந்த சுச்சுவேஷன் மாறி கண்டிப்பா பெண் பிள்ளைகள் படிக்கணும். அவங்களாலையும் வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். தன்னோட குடும்பத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். என்னோட 2 தம்பியையும் நான் தான் படிக்க வச்சேன். இப்ப அவங்களும் படிச்சு முடிச்சு 2 பேரும் ஒர்க் போயிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். எத்தனையோ பெண் பட்டதாரிகள் இருக்கீங்க. எல்லாரும் பேசணும்னு ஆர்வமா தான் இருப்பீங்க. பட் உங்களுக்கு தெரியும் we don't have time. அதனால எல்லாரும் ஒரு வார்த்தை யாராவது சொல்லணுமா? நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா? ஓகே ப்ளீஸ். என் பேர் அபிராமி. நான் வந்து பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2015 பேட்ச் முடிச்சுட்டு எம்இ பண்ணிட்டு இப்போ எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். பிஹெச்டி பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எஜுகேஷனுங்கிறது இது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறது அகரம் எனக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. தேங்க்யூ. வணக்கம். இருக்கிறதுலேயே ஒரு தனி மனிதருக்கு நாம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறது, இன்னைக்கு இத்தனை பிள்ளைகள் இங்க நிற்கிறாங்க. 67% அகரம்ல படிச்சவங்கல மாணவிகள் இருக்கிறாங்க. கல்வியை பத்தி, அறிவை பத்தி, அதிகாரத்தை பத்தி எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. நான் அதை விட இன்னொன்று ரொம்ப முக்கியமா பாக்குறேன். சிவகுமார் சார் என்ன செஞ்சிருக்காங்க, சூர்யா சார் என்ன செஞ்சிருக்காரு, கார்த்தி சார் என்ன செஞ்சிருக்காரு, என் நண்பன் ஞானவேல் ரொம்ப பெருமையா இன்னைக்கு நிகழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு அவரை மேடையில பார்க்கும்போது. ஜெயஸ்ரீ ஆகட்டும், இவங்கெல்லாம் செஞ்ச மிக முக்கியமான ஒன்று இருக்கு. எந்த சமூகத்தில, எந்த நண்பர்கள் மத்தியில, எந்த உறவினர்கள் மத்தியில நிராகரிக்கப்பட்ட இடத்தில் பெற்றோர் இருந்தார்களோ, எங்கே எல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ, கல்விக்காக உதவிக்காக போய் நின்றுப்பாங்க. ஒவ்வொரு இடமா போய் நிற்பாங்க. பல நேரங்களில் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, அதிகம் படிக்க வைக்க வேணாம், கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தொடங்கி பல காரணங்களை சொல்லி பெண் பிள்ளைகளுக்கான கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். அங்க இத்தனை பிள்ளைகளை நாம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கல்விங்கிறது வெறும் கல்வி அல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எங்க நிராகரிக்கப்பட்டார்களோ, எந்த சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டார்களோ அங்க தலை நிமிர்ந்து நடப்பதற்கான ஒரு நிலையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. 6700 குடும்பங்கள் வெறும் கல்வி பெறல, நமக்கான சுயமரியாதையை பெற்றிருக்கிறோம். இந்த கல்வியின் மூலமாக ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்குது. அந்த அதிகாரத்தின் மூலமாக நான் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னு நம்ம பிள்ளைகள் போகும்போது எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாங்களோ அந்த பெற்றோர்
அவ்வளோ தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதையை நீங்க கொடுத்துருக்கீங்கிறதா நான் ஆகப்பெரிய விஷயமா பார்க்கிறேன். அகரம் கொடுத்ததோ, சூர்யா சார் கொடுத்ததோ, சிவகுமார் சார் கொடுத்ததோ கல்வி மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு, இந்த சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்தையும் அதன் மூலமாக ஒரு சுயமரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். மிகப்பெரிய ஒரு வேலை அது. 6700 குடும்பங்கள், ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லை. நீங்க பல கிராமங்களுக்கு, நான் பல கல்லூரிகளுக்கு போயிட்டு இருக்கேன், முதல் தலைமுறை பட்டதாரிகளோடு பேசிட்டு இருக்கிறேன். எல்லா இடங்களிலும் நான் பேசுற எல்லா இடங்களிலும் இந்த கல்வியை பெறுவதற்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு ஆரம்பிச்சு பல விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த கனவுகளுக்கான குறைந்தபட்சமா அந்த அப்பா அம்மாவுக்கான ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வியை கொடுத்துருக்கோம். அகரம்ல இருந்து 2 விஷயம் நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய தொடர்ச்சியா நான் பேசக்கூடிய எல்லா இடங்கள்லயும் கல்வி சொல்லல்ல ஆயுதம், இதான் என்னுடைய தலைப்பா வச்சிருக்கிறேன். கல்வியே ஆயுதம் தான், வேறு வார்த்தைகள்ல பேசிட்டு இருக்கிறேன். இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து அதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்லுது. சூர்யா சார் சொன்னாரு, அகரத்துடைய ஒன்லைனர் தான், அறம் செய்ய விரும்பு. அன்பா, அறிவா, அறமா அப்படின்லாம் பட்டிமன்றம் நடத்துவாங்க. நான் எப்போதுமே நம்பக்கூடிய ஒன்று, அறம் ஆக சிறந்தது. ஒரு மனிதனை அறம் சார்ந்து நாம வளர்க்கிறோம்னா அதை விட வேற ஒன்று சமூகத்திற்கு தேவையில்லை. பெரிய வெற்றியாளர்கள் இருப்பாங்க, அன்போட இருக்கலாம், அறிவோட இருக்கலாம். வள்ளுவ பெருந்தகையே அன்பையும் அறிவையும் அறத்துப்பால்ல தான் வச்சிருக்கிறாரு. இதை உள்ளடக்கியதாக அறம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு அறம் வாய்ந்த 6700 பிள்ளைகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. சமூகத்தின் மீது சக மனிதனை நேசிக்கக்கூடிய, அந்த சக மனிதனை நேசிக்கிறது தான் அறம் நான் நினைக்கிறேன். சக மனிதனை நேசிப்பதன் மூலமாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அறம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சூர்யா சார் அவரோட உயரத்திலிருந்து யோசிச்சாரு. இன்னைக்கு 6700 பேர். இதற்கு முன்னதாக நண்பன் ஞானவேல் வாழை அப்படின்லாம் தொடங்கி பல ஆண்டுகளாக சக மனிதனை நேசிப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாயிட்ட ஒரு காலத்துல சக மனிதனை நேசிப்பது தான் சமநீதின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சமூக நீதினு நினைக்கிறேன். இதுல எந்த அரசியலும் நான் சொல்லல. சக மனிதனை நேசிக்கக்கூடிய நிறைய மனிதர்களை உருவாக்கி இருக்க அறம், பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை உருவாக்கி இருக்குது. அதன் மூலமா லட்சக்கணக்கான மனிதர்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. ரொம்ப கமல் சார் சொன்னார், வன்மம் நிறைந்த ஒரு உலகத்துல நாம ரொம்ப அழகா, அன்பா, அறிவா, அதை தாண்டி அறம் சார்ந்த மனிதர்களை உருவாக்குறோம் அப்படிங்கிறது அகரத்துடைய ஆகப்பெரிய வெற்றின்னு நான் பார்க்கிறேன். அகரம் இந்த சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு அல்லது இந்திய சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை நான் பார்க்கறது அறம் சார்ந்த மனிதர்களை உருவாக்குவது. எல்லாருமே சொல்றாங்க, மீண்டும் வந்து நான் இந்த அகரம்காக நான் வந்து பணியாற்ற வருகிறேங்கிறதே அறம் சார்ந்த பிள்ளைகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அப்படிதான் நான் எப்பவுமே நம்புறது. அழகு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அறிவு தான் அழகு. அந்த அறிவு தான், அறிவே அழகு, அதுவே அதிகாரம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த அறிவே இன்னும் பேரழகாகும். எப்படின்னா அது பகுத்தறிவாக மாறும்போது பேரழகா மாறும். அப்படி பேரழகான பலரை மேடையிலும், அறிவார்ந்த பலரை மேடைக்கு எதிரிலையும் பார்க்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை, பெரும் கூட்டத்தை சம்பாதிச்சிருக்கீங்க சூர்யா சார். நீங்க வந்து அது ரொம்ப ஒரு கடந்து போற ஒரு வார்த்தை அல்ல. கார்த்தி சாரோட நான் நிறைய பேசிட்டே இருக்கிறோம். அவருக்கு சமூகம் பற்றிய அக்கறை எனக்கு தெரியும். இப்படி அக்கறையான பிள்ளைகளை பெற்ற பெருமைக்குரிய அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிகப்பெரிய ஒரு இந்த அறம் சார்ந்த பயணம் தொடர்ச்சியா பல ஆண்டுகளுக்கு நீடிக்கணும். அது மூலமா தமிழ் சமூகத்தில் இன்னும் பெரிய மாறுதல்களை அகரம் உண்டாக்கும். அகரத்தினுடைய ஆகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறது, சுயமரியாதையோடு பல மனிதர்களை இந்த சமூகத்தில் நடத்துவதற்கு நீங்க பெரிய விதை போட்டிருக்கீங்க. அந்த விதைக்கு நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much. Thank you, students. Thank you very much. Thank you, ma'am. நன்றி.